மக்களே இப்போ நாங்கள் எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன ஏரியாடா அது? மிராக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு மிராக்கல் கார்டன் சொல்லிட்டு ஒரு கார்டனுக்கு வந்தோம். இங்கே பார்த்தா டூரிஸ்ட்டுன்னு சொன்ன உடனே அடிச்சானுங்க கொள்ள லாபத்தை. ஒரு ஆளுக்கு 2500 ஒரு ஆளுக்கு வந்து 100 கிராம் நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ஒரு ஆளுக்கு வருது. அதுவும் இல்லாமல் அப்பயே சொன்னார், எங்கள் விஜய் சேதுபதி அப்பயே சொன்னார், டே இந்த ஐடியா எடுத்துன்னு போங்கடா, உங்களுக்கு வந்து செலவுலாம் கம்மியாகும், யூஸ் பண்ணிங்க அப்படின்னாரு. நாங்கள் தான் பெரிய பருப்பு மாரி யூடியூபர், நாங்கள் எங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்தோடனே 4000 400 இந்த ஊரு காசு செலவாகி போச்சு. எடுக்க போகிறாரு நம்மளால டிக்கெட்டு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நல்ல விஷயம் தான் ஒர்த்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நாங்கள் போய் பார்த்துட்டு ஒர்த்தபிள் அப்படின்னா நான் சொல்லிடுறோம். முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு யாருன்னா இங்கே தெரியும் அப்படின்னா அவங்களுடைய ஐடி வச்சு புக் பண்ணிட்டீங்கன்னா 55 ரூபா, அதாவது பாதி காசு கம்மியாகும். 200 ஐடி அப்படி வந்துடும். 200 4 பேர் போயிட்டீங்கன்னா 200 அந்த நாட்டு காசு கொடுத்துக்கலாம். அதுவும் இங்கே யாருன்னா ஆள் இருந்து அந்த ஐடி ரெசிடென்ஸ் ஐடி வச்சு புக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நாங்கள் இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் வந்ததால் எங்களுக்கு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். 10,000 ரூபாய் இப்போ வந்து 10,000 கார்டனுக்காக 2 மாதம் ரெண்ட் கொடுப்போம் நாங்கள் எங்கள் ரூமுக்கு. இந்த கார்டனுக்காக நாங்கள் இப்போ 10,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் விஜய் சேதுபதி அண்ணன் வந்து இப்போ ஒரு வருத்தத்துக்குரிய செயலாகிட்டு பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ அவர் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து நாங்கள் வந்து இருங்க லாக்கர் எங்கே இருந்தால் போய் பார்த்துட்டு வரோம். நண்பர்களே நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா மிராக்கல் கார்டன் உள்ளே வழித்தோம். ஒரு வழியாக உள்ளே வந்ததுக்கு அப்படின்னா தெரியுமா, இவனுக்கு வேலை விட்டுருங்க. எங்களுக்கு பாருங்க வாட்டர் பாட்டிலு, கேமரா பை, இந்த இவ்வளோ தரத்தை நாங்கள் எடுத்துக்கோன்னா என்ன பண்ணுறது, இவனுக்கு வந்து குளிர்தாங்க சாயந்தரம் குளிர்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, இதெல்லாம் எடுத்துருவாங்க அப்படின்ட்டாங்க. இங்கே போட்டால் லாக்கர் இருக்குதுன்னானுங்க. லாக்கரில் வந்து துணி பண்ணி வைக்கலான்னு பார்த்தா சாப்பாடு தான் வைக்கலான்ட்டாங்க. பாருங்க, இதை வந்து சாப்பாடு வைக்க சொல்லிட்டாங்க. இவனு இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டானுங்க. என்ன வேதனை இருக்குது. இப்போ இதெல்லாம் வச்சா தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியும். அதுக்காக நாங்கள் வந்து இப்போ தேடி கொண்டு போயிட்டே இருக்கிறோம். நாங்கள் போய் இன்ஃபர்மேஷன் எதோ சொல்லுவாங்க. டெக்னாலஜி போயிட்டு வரோம். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அதனால சொல்லிட்டு நாங்கள் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப வெரி அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லை. வந்துட்டு பூவாக தாங்க இருக்குது. இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எங்கேயுமே. ஃபுல்லாக எல்லாருமே போட்டோ இல்லாமல் வந்து பாருங்க பஞ்சபூதங்கள் மாதிரி பூதம் இருக்கு பார்த்தீங்களா பின்னாடி. இது பாருங்க அந்த பூதங்கள் பார்த்தீங்களா, அது வந்து என்ன தெரியுமா, பாலைவனத்தில் இருக்குல்ல பூத ஆசை 3 ஆசை கொடுக்குமே. அந்த ஆசையில் ஒரு ஆசை எங்களுக்கு ஒரு ஆசை கொடுக்கும். நாங்கள் இப்போ வந்து எங்களுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தேடி போயிட்டு இருக்கோம். அதை வச்சா தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்கிறோம். எல்லாமே காட்டுறோம். இங்கே பாருங்க இந்த டர்க்கிஸ் ஐஸ்கிரீம்லாம் இருக்குது பின்னாடி திருப்பராஜுக்கு. பார்த்தீங்களா டர்க்கிஸ் ஐஸ்கிரீம். நாங்கள் போய் விளையாடுறோம். கடைசியாக விளையாடும் போது நாங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறோம். எல்லாரும் போடுறாங்களே, நாங்களும் போடுவோம் வீடியோ எடுத்து. ஆமாம், அதான் நாங்கள் வேறு மாதிரி அப்படின்னு சேனல் போடுறோம். மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. இதுமாரி வந்து நிறைய கண்டென்ட் அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் வந்து இது நேரத்தில் நாங்கள் சொன்ன மாரி இது வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு உள்ளாச்சு. பின்னாடி குதிரெல்லாம் இருக்குது. நாங்கள் திரும்பி இருங்க போகும்போதே நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் முதல்ல காட்டினீங்கன்னா நீங்கள் வீடியோ போய் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் நாங்கள் காட்டுவோம். அப்புறம் காட்டுவோம். ஆமாம், மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. நீங்கள் துபாய்க்கு வரணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். அவங்க மூலயமா வந்தீங்கன்னா துபாய் வந்துட்டு கம்மியான காசில் பார்க்கலாம். எங்கள் 4 பேருக்கு 4 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு சேர்த்து 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கம்மியாக முடிச்சிடும். 50,000 ரூபா அவ்வளோதாங்க. அப்படியே பாருங்க அந்த பொம்மை வந்து எப்படி சுற்றி பாருங்க மக்களே. இந்த பொம்மை சுற்ற அப்புறம் லைட்டாக பொறுமையாக சுற்றுதா பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறையா சுற்றுறது. சிங்கம் திருப்பி காட்டுறாச்சு. திருப்பி காட்டுறோம். சிங்கம்லாம் எப்படி ஆகும் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு சிங்கம்லாம். ஓகேங்களா. 2 குதிரை இருக்கா பின்னாடி. அங்கே பாருங்க 2 குதிரை செம்மையாக இருக்கா. அந்த குதிரை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நாங்கள் அந்த வந்து எல்லாமே வந்துட்டு மக்களை எங்கே பாருங்க. இங்கே வந்து எல்லா ஜர்க்கினையும் ஒன்றா ஆகி நம்மளால் எடுத்துங்கிறாரு. நாங்கள் வந்துட்டு ஜர்க்கின் போட்டு வந்ததால் இப்போ வந்து பிரச்சனை ஆகி போய் இது வந்து எங்கள் டோக்கனு. இது கொடுத்தா நாங்கள் எல்லா ஜர்க்கின்லையும் வாங்கலாம். இதை போட்டுட்டிங்கன்னா எதுவுமே வாங்க முடியாது. இது கொடுத்தனா ஃபைன் கொடுக்குமா 20 ஐடி. ஆமாங்க, இது வந்து அந்த டோக்கனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வந்துட்டு போகிறோம் போய் எப்படி சொல்கிறது எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு இல்லைன்னா இது வந்து ரொம்ப மிஸ்டேக் ஆகி போயிடும். பெரும் மிஸ்டேக் ஆகிடுச்சு. மக்களே நாங்கள் வந்து ஜவாத் மலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ ஷூட் எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அங்கே எடுத்தது பார்த்து என் கிளைண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜவாத் மலையிலே பக்காவாக ஃபோட்டோ ஷூட் எடுத்தீங்க, அதனால் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு துபாயிலே எடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிளைண்ட் வந்து எங்களை செலவு பண்ணி இவ்வளோ தூரம் எடுத்து வந்து கேமராவுக்கு வந்து அமௌண்ட் வாங்கி இங்கே தாங்க வந்து கேமரா வாங்கணும். இங்கே பாருங்கள் என்னுடைய கிளைண்ட்டில் இவங்க வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துங்கிறோம். நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு காட்டுறோம் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது வந்து ஆண் குதிரை, இது வந்து பெண் குதிரை. பார்த்தீங்கனாலும் தெரியும். சரி, இது வந்து பல்லு திறந்துக்குது வந்து ஆண், பல்லு திறக்காமல் இருக்குது வந்து பெண்ணு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு நம்மளுடைய நீங்கள் கொடுத்த ஒரு 400 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்து தான். ஒரு 10,000 ரூபாய், 400 ரூபாய் கிடையாது, 10,000 ரூபாய்க்கு இது வந்து வருது. நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே துபாயில் இருக்கிறோம் அப்படின்றாலும் 400 ரூபாய் தான். நாங்கள் பேசுறது எல்லாமே ஈடியில் தான் பேசுவோம். 400 ரூபாய் பேசணும்னா கிராம்ஸ் கணக்கு தாங்க, நீங்களே கன்வெர்ட் பண்ணிங்க. 400 கிராம்ஸில் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும் அப்படின்னா இங்கே கிளம்பி வந்துடலாம். எங்கள் ஓனர் அது மூலயமா தான் எங்களை இங்கே இட்டுன்னு வந்தார் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் நம்ம ஃபோட்டோகிராஃபரு. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னால் இவங்களை ஃபோட்டோ எடுத்தால் நம்ம செம்மையாகிற ஆதி ஃப்ரேம் எல்லாம் அவங்கள தான் பிளாக் கலர் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் அதுதான் வந்து இப்போ வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிளம்புவோம். நாங்கள் பாருங்கள் வீடு எல்லாமே ஃப்ளவர்ஸில் தாங்க இருக்குது. நான் இன்னும் உள்ளே போகல, வெளியே தான் அதே ஃப்ளவர் மட்டும் தாங்க சுற்றி எங்கே பார்த்தாலும் ஃப்ளவர் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு பல விஷயங்கள் தெரிஞ்சு இல்லை அப்படி போனோம் எப்படி வேணால் நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ மட்டும்தான் நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஏஜென்ட் மூலமாக புக் பண்ணால் பெனிஃபிட்டே கிடையாது தெரியுமா? இருங்க நான் சொல்கிறேன் போங்க. நீங்கள் வந்துட்டு துபாய் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து துபாய் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் வந்து போட்டிருக்கோம். மொத்தமாக வந்து 2 லட்ச ரூபாய் செலவாயிருக்குது எங்களுக்கு. 2 நாளில் ஒரு நாளைக்கு வந்துட்டு 2 பிளேஸ் தான் நல்லா தெளிவாக பக்காவாக பார்த்துட்ருக்கோம். போன வாட்டி வந்துட்டு என்ன தேங்காய் போயிருந்தோம். நேற்று வந்து அந்த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் அப்படியே. அதுக்கப்புறம் 2வது வந்து இதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் முடிச்சுட்டு அப்புறமேலு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு போயிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ ஃப்ரேமு அது உள்ளே போயிருந்தோம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போயாச்சு, சாப்பிட்டாச்சு, நல்லா தூங்கிட்டு காலையில் 10 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக வந்துட்டு இது என்னது மெராக்கல் கார்டன் உள்ள வந்துருக்கோம். மெராக்கலாக தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியுது எல்லாமே மெராக்கலாக. அங்கே பாருங்கள் மரத்து மேலே இருக்குது, மரத்துக்கில் இருக்குது. நம்ம ஆள் வந்து பயங்கரமாக ஃபோட்டோகிராஃபர் இங்கே பாருங்கள் ஃபோட்டோ தெறிக்க விட்டுங்கிறாரு. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அடுத்தது தீம் பார்க் போகிறது தான் பிளான் போட்டு வச்சுக்கிறோம். இது முடிச்சிட்டோன்னே குளோபல் வில்லேஜ் அது வந்துன்னே இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த பார்த்தீங்களா அந்த குதிரை எல்லாமே வந்துட்டு நீங்கள் எல்லாருமே நம்ம ஊர் ஏரியில் பக்காவாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் ஏரியில் வந்து அந்த பொன்னாங்கண்ணி கீரை அது வரும் பார்த்தீங்களா? ஆனால் மெட்ராஸ் வந்து என்னன்னு தெரியாது. மெட்ராஸ் இருக்கிறவங்களாம் தெரியாதுலாம் கிடையாது. இல்லை மெட்ராஸ் எல்லாம் கடையில் தான் பார்த்துருப்பீங்க. ஊருக்காரங்க கிராமத்தில் மட்டும் தான் ஏங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பைத்தியக்காரன் ஏதோ ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்பி இருக்காது. ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்துட்டு என்ன மாரி எப்படிலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கீரையில் தான் இந்த குதிரை எல்லாமே பக்காவாக செஞ்சுருக்காங்க. நம்ம ஊர்லாம் இது மாதிரி பார்க்கவே முடியாது. இது சென்டரில் கரெக்டாக இந்த இடத்துல. ஓகேங்களா? மயில் நில்றா நீங்கள். ஆனால் அந்த பின்னாடி ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் எல்லாமே வந்தோம். எங்களை ஒரே ஃபோட்டோ கூட எடுக்கல. நாங்கள் ஏதோ வீடியோ எடுத்துன்னு சும்மா சுற்றி வரோம். ஒரே ஃபோட்டோ கூட இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கோ எதுக்கோ ஒரே ஃபோட்டோ கூட இல்லைங்க. நாங்களாம் எப்படி தான் அப்புறம் வாழ்க்கையில் முன்னேறது நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுமாரிலாம் இட்டுன்னு போகிறீங்க, ஃபோட்டோகிராஃபர் இட்டுன்னு போகிறீங்கன்னா ஃபோட்டோ எடுங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு பிளேஸ் கொடுங்க, ஃபோட்டோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஓகேங்களா? மக்களே இதெல்லாம் வந்து துபாயா அப்படின்ற நினப்பில் இருக்கும்போது இதுதாயா துபாயி அப்படின்ற மாதிரி ஆகிவிட்டானுங்க. நான் நம்ம கிளம்பி வரும்போது ஒரே பாலைவனமாக இருக்கும், இதில் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது உள்ளே வந்த பிறகு பாலைவனமெல்லாம் இல்லைங்க. பார்த்தீங்கனாலே சும்மா அப்படியே பக்காவாக தெரியுது. எல்லாமே வந்து ஃப்ளவர்ஸாக தான் இருக்குது. பாலைவனத்து வந்துடுமா இல்லை ஊட்டி கொடைக்கானல் இல்லைன்னா வந்து சிம்லா அப்புறமேல வந்துட்டு அது யூகே கனடா அந்த ரேஞ்சுக்கு உள்ளே வந்துக்கிறோமா அப்படின்ற மாரி எங்களுக்கு வந்து ஒரே எப்படி சொல்கிறது ஒரே ஜாலியாக ஆயிடுச்சுங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 400 ரூபாய் கொடுத்து யோசிச்சோம். என்னது 400 ரூபாய் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட்டின்னு வந்தார்ல
அவர் வந்துட்டு இல்லை போனால் போகுது 400 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாரு. எனக்கு அம்மா தூரம் வந்துட்டு இதை பார்க்க முடியாமல் போயிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு 10 திராம் இங்கே சம்பாதிச்சிட்டாருங்க. போட்டோ எடுத்தார், ஒரு 10 பேருக்கு போட்டோ எடுத்துட்டு 1 திராம் அப்படின்ற மாரி வச்சாரு. ஆனால் அதில் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 10 பேருக்கு எடுத்தாருன்னா போதும், அது ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா போதும். 400 ரூபாயில் 100 ரூபாய் சம்பாதிச்சா அதுவே எங்களுக்கு ரொம்ப அதிகமான காசு தான். ஓகே, இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். நம்ம போயிட்டு வரோம், எடுத்துன்னு வாங்க எல்லாத்தையும். நண்பர்களே, இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காட்டுறோம். ஆமாங்க நண்பர்களே, நீங்கள் வந்துட்டு எல்லாமே வந்து இருக்கணும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு காசு வந்துட்டு என்னைக்கு வந்தாலும் சம்பாரிச்சிடலாங்க. இன்னைக்கு தான் சம்பாதிக்கணும். ஆனால் உங்களால் வந்து இந்த இடத்துக்குலாம் திரும்ப போக முடியாது இல்லை, மெமரிஸ் கிரியேட் பண்ணிக்கிங்க எல்லாரும். அவங்க பாருங்க 2 குதிரை இருக்குதுங்களா, 2 குதிரை. இந்த மாதிரி குதிரைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாரிலாம் அனுபவம் வச்சுருப்பீங்களா? நம்ம வந்து போன டைம் வந்து சித்து விழாக்கில் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஃபோக்கஸ் பாட் ஆட்டோ சித்து விழாக்கில் வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து சித்து விழாக்கில் வந்தாங்க. நீங்கள் வந்து சித்து விழாக்கில் வந்து இதெல்லாம் காட்டவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். நாங்களாம் இதெல்லாம் வந்துக்கிறாங்க வரலன்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க ஜிடி ஹாலிடேஸுங்க, நாங்கள் ப்ரொஃபஷனல் ஹாலிடேஸில் வந்தோன்னா எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் பேக்கேஜ் போடுவோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து இது நண்பர்கள் இப்போ பின்னாடி திருப்பி பாருங்க மாதிரி அந்த கழுகு இங்கே ஒரு இதுன்னு கேமராவே திருப்பிடாது பின்னாடி. அதை பாருங்க, அந்த கழுகு எப்படி இருக்காரு பாருங்க, அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுது இவ்வளோ தூரம் வந்து சுற்றி பார்க்க முடியல அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகி ஆனால் உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் சுற்றின்னு இருப்பீங்க. நம்ம கேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஒரு 2-3 பேர் இருந்துங்கன்னு அவங்க வந்துட்டு போகிறது ஃபோட்டோ எடுக்கிறது. ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து எடுக்கிறதில்ல. பாருங்கள், அந்த மயிலோடைய தோகை வந்து இது வரைக்கும் விரிஞ்சிருக்கிறதால இவங்க 2 பேருக்கும் ஒரு தோகையில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதெல்லாம் அந்த தோகையில் நின்று அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தப்பு சொல்லணும்னு நான் அவசியம் கிடையாது. அவங்களுக்கே தெரியணும், இல்லை இவ்வளோ தூரம் வந்துருக்குறோம், அதெல்லாம் வந்து அவங்களும் 2-3 ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியணும். அது புரிய மாட்டேங்குது. அதனால் நான் நேராக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இதுமாரி இட்டுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 ஃபோட்டோ வந்து ஃபோட்டோகிராஃபரை எடுக்க கொடுங்க. ஏங்க நீங்கள் 2 ஃபோட்டோ எடுத்துங்க. ஆட்டோலே வச்சிரு மறுபடியும். அதாவதாங்க இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை.